குஜராத் கதவு லேடிஸ் கதவு திறந்து சரிவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் இலங்கும் ஒரு இறையின் இனிய பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னாதம் அடிச்சோடுகளை பின்பற்றி நடந்தவர்களது குடும்பத்தார் சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் சங்கைக்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறையருள் பெற்ற நல்லடியார்கள் இங்கே குழும்பிருக்கிற பெரியோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் யாவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் முறையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை ஏவிருக்கின்றார்களோ அத்தகைய நற்கிரிகள் யாவையும் எடுத்து நடந்தோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டு எதை தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்திலிருந்தும் தவிர நடப்பதற்கு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளினால அவன் நம் மீது விதித்திருக்கின்ற கடமைகள் முக்கிய கடமையான தொழுகை, அந்த கடமையிலே முக்கியமான ஜும்மா, வாரம் ஒரு முறை வந்து செல்கின்ற ஜும்மா. அந்த ஜும்மாவுடைய தினத்திலே இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னமே பூமியிலே அவனுக்கு விருப்பமான இடமாக இருக்கின்ற அவனுடைய இல்லத்திற்கு சங்கைக்குரிய ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்கின்ற அந்த சபைக்கு நம்மையும் வந்து அமரச் செய்து அழகுபடுத்திய அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருப்போம். அநேக பேர் இந்த உலகத்தினுடைய வியாபாரத்தில் மூழ்கி இருப்பதன் காரணத்தினாலே அவர்கள் இந்த உலகத்தை அடைவதற்காக செய்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனத்தஹா நுவஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். எவரேனும் இந்த உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையும், உலக வாழ்க்கையில எப்படி இருக்கணும்,
நம்மளை பார்த்து மற்றவர்கள் மூக்கள் மேல் விரல் வைக்கணும். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி இருந்தா எப்படி வந்தான் பாருங்க. எப்படா கொஞ்சம் வெள்ளை சொல்லியமா அழுக்கு சிட்டையா இருந்த கொஞ்சம் வெள்ளை சொல்லியமா போட்டான்னு வச்சுங்க, உடனே நம்மளுக்கு பொறுக்காது, கஷ்டமாயிரும். எப்படி கஷ்டமாயிரும்? ஏதோ உள்றங்க இருக்கு, எப்படியோ வருது, எப்படி வருது, எப்படியா வருது, கோல்மால் நடக்குடா, எங்கேயோ முய்யா போட்டு வர்றான்னு தெரியுது. இப்படி திடீர்னு எப்படி பணக்காரன் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்கா. அவன் அதுக்காண்டி பட்ட கஷ்டம், தொழுகாம, எப்படிங்க ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா இல்லறத்தில் இல்லாம, தூங்காம, மலஞ்சலம் கழிக்க கூட நேரம் ஒதுக்காம, பணம் பணம் தொட்டு தொட்டு காசு காசு அப்படியே அலைதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகுனு கல்லதீன் நசுல்லா ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். வலா தகுனு கல்லதீன நசுல்லா, அல்லாஹ் உங்களே மறக்கடிக்குமா. எப்படி ஏங்க தாயோட கேட்டனே ஞாபகம் இருக்கா? என்ன தெரியும் ஞாபகம் இருக்கு? நீ போட்டு வச்ச பிட்டு பெரிய தலையில முக்கி நிக்கு, எடுத்து தலைக்கு மேல நிக்குது. மகளுக்கு பேர்ல வீடு அல்ல ஓம் பேர்ல வீடுன்னு கேட்டிய, நான் என்னைக்கு நீ சம்பாதிச்சு என்னைக்கு அதே ஓடி காலையில அல்லாஹ் வச்சிருக்கேன். அப்படி எப்படி வைக்கிறான் பாருங்க. வலா தகுனு கல்லதீன நசுல்லா, அல்லாஹ் மறந்துட்டியா பாரு, ஒண்ணே மறக்கடிச்சு. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு பெரும்பாடா இருக்கு. எதை சொன்னாலும் நான் மறந்துட்டேன் சொன்னாங்களா இல்லையா? எதை சொல்லிட்டாலும் என்னங்க மறந்து வர்றீங்க? மறைக்கிற மாதிரி நீ ஒண்ணு சொல்லி இருக்க, அதான் மறைக்குது. நீ ஒரு பெட்டிஷன் வச்சிருக்கியா இல்லையா, ஒரு கோரிக்கை வச்சிருக்கியா இல்லையா, அந்த கோரிக்கைக்கு நிறைவேற்றுவதற்கு எதெல்லாம் மறந்தாச்சு? அல்லாஹ்வை மறந்தாச்சு, அவன் படைச்ச அவன் தந்த நேமத்துக்களை மறந்தாச்சு, அவனுக்கு நன்றி செலுத்த மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்தாச்சு. இப்ப நானும் காலையில சாப்பிட்டேனா? ஏங்க ஒன்னும் சாப்பிடவே இல்லையாங்க, நான் ரெடி பண்ணிட்டு தானே இருக்கேன். சாப்பிட்ட மாதிரியே யாரும் ரெடி இருக்கான், சாப்பிட்ட மாதிரியே யாரும் இருக்கா, ஆனா சாப்பிடல. ஏன்னா பேதலிச்சு போச்சு, புத்தி எல்லாம் ஆக்கிட்டா. அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தகுனு கல்லதீன நசுல்லா, அல்லாஹ்வை மறந்துகளை போட்டு நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படி ஆனா உங்களையே மறக்கடிக்க. அத இங்க சொல்றான், எவரேனும் இந்த உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையும், அந்த பில்டிங், அந்த கார், இந்த கார், அந்த பங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ், அவனுடைய சட்டை, அவனுடைய பைக், அவனுடைய புல்லட், அவனுடைய ராக்கெட்டு, அதை பார்க்கும்போது இவனுக்கு வருது, நான் நினைச்சா வாங்கிடுவேன்டா. நாளைக்கு பாரு, ஒரு சபதம் எடுத்தேன், அந்த பைக் இல்லாம வேற எந்த வண்டியும் ஓட்டுறல. முயற்சி முயற்சி முயற்சி, உடைய விடாமுயற்சி. அல்லாஹ் சொல்றார், அதன் அலங்காரத்தை மட்டும் நாடினார், அவருடைய செயலுக்குரிய பலன்களை இந்த உலகத்திலேயே நிறைவேற்றுவோம். புல்லட் கிடைக்கும், காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும், தோப்பு தரவு கிடைக்கும், நீ விரும்பினதெல்லாம் கிடைக்கும், நீ விரும்பினதெல்லாம் கிடைக்கும். அவர்கள் அதில் என்ன செய்யப்பட மாட்டார்கள், குறை செய்யப்பட மாட்டார்கள். என்ன இருக்காது, அவர்களுக்கு குறைவு இருக்காது. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ்? இத்தகைய இருக்கு எல்லாத்தையும் உலகத்துல கொடுத்துருவான். சுகம். இந்த காபிர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அத்துன்யா சிஜனுல் முஃமினே, மூமின்களுக்கு இது சிறைச்சாலை. முஸ்லிம் மூமின் அல்லாஹ்களுக்கு என்னது, இதுதான் சொர்க்கம். அவங்க இந்த உலகத்துல தான் எல்லாம் ரிமோட்ல, ஆகாயத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் தந்துருவான், எல்லாம் அனுபவிச்சுவான். அதான் இவனுக்கு இந்த சொர்க்கம். ஆனா அந்த சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது, அந்த சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யணும். எப்படி நீ வீடு கட்டுவதற்கோ, கார் வாங்குவதற்கோ, பைக் வாங்குவதற்கோ கஷ்டப்படுகிறாயோ, அதே போன்று மறுமையில் சொர்க்கம் கிடைப்பதற்கு கஷ்டப்படணும். என்ன கஷ்டப்படணும்? உழைக்கணும். அல்லாஹ் சொல்றான், உலாய்க்கல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன்னா வஹபித மா ஸனவு ஃபீஹா வபாத்ரு மா கானூ யஅமரூன். இத்தகையவர் இந்த உலகத்துள்ள அலங்காரம், காரு, பைக்கு, பங்களா, காம்ப்ளெக்ஸ், தோட்டம், துறவு, நகை, நட்டு, துட்டு, இதுதான் வேணும் என்பதற்காக அல்லாஹ்வை மறந்து விட்டு ஒரே அல்லாஹ் பள்ளியாச்சலுக்கு போனாலே அவன் கோவம் ஒரு பெருமா. ஒரு இடத்துல அசர் தொழுவே நடக்குது, அசர் தொழுக்கு பின்னாடி கல்யாணம், மேரேஜ். அசர் தொழுக்கு பின்னாடி மேரேஜ்.
அசர் தொழிட்டு இப்படி திரும்பி உட்கார இமாம இப்படி திரும்பி உட்காந்து வெளியே 100 பேர் இருக்கான். அவன்லாம் யாரு? பாயில யாரு கடமை? எந்த கடமை இருக்கு அவனுக்கு? இருக்கு தொழுகை கடமை இருக்குல்ல. அசர் தொழில் நடக்கல, வெளியே இந்த மையத்தை கொடுத்து கூட கொஞ்சம் பேர் வெளியே பார்த்துருக்கீங்களா? அவனை பார்த்தா அவனை மாதிரி இஸ்லாத்துக்கு உதவி செய்யற வேறவே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மையத்தை குளிப்பாட்டுறதுல இருந்து அதை தூக்கிட்டு வர்ற சண்டா கொட்டியை தூக்குற போட்டி உடனே உடனே அப்படின்னா சண்டை போட்டு கலிமாசா அசதல்லாயினா அசதல்லான்னு தூக்கி வந்துடுவான். தூக்கிட்டு வந்து பள்ளியாசு வாசல்ல உள்ள 10 பேர் நிற்பாங்க. அவங்க நடக்க முடியாத ஆளு. சரி வரட்டுங்க தானே வர தொழுவ அப்படின்னு நிற்பாங்களா? அவங்ககிட்ட கையில கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டாங்க. தொழு வச்சு தாங்கத்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி அவ்வளவுதான். எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல, நானும் அவனும் ஒரு ஜாதி இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி உள்ள கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வெளியே வந்து நிற்பாங்க. நினைச்சாங்க வெளியே வந்து நிற்பாங்கல்ல. அதே மாதிரி அசர் தொழிலுக்கு திரும்பி உட்காந்து பார்த்தா வெளியே ஊனு கூட்டமா. எதுக்கு வந்திருக்காங்க? கல்யாண வீட்டுக்காரரை கூப்பிட்டுருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. திரும்பி கல்யாணம் ஆரம்பிச்சோம்னு என் உரையில் முதல்ல சொன்னது அப்பா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 நேரம் கூப்பிடுறேன். எத்தனை நேரங்க? ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா 5 நேரம் உன்னை கூப்பிடுறான். என் வீட்டுக்கு வாடா, உன்னை கண்ணியப்படுத்துற வாடா. கருணையாளன் ஒரு நாளைக்கு 5 நேரம் கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு வருகிற விருந்தினரை கண்ணியப்படுத்துகிறான், நம்மை கண்ணியப்படுத்துறான். 5 நேரம் கூப்பிட்டு நீ வரல. ஆனா கல்யாண மாப்பிள்ளையோ பொண்ணு வீட்டுக்காரங்களோ ஒரே ஒரு காட்ட கணவன் மனைவி என்று சொல்லிட்டு போனாங்க. மாமா, சித்தா, சித்தப்பா, பாப்பா, சின்னத்தா, மாமி கல்யாணத்துக்கு வந்துருங்க. நீங்க வராம கல்யாணமே நல்லா இருக்காது. நான் அப்படியே வழி மேல வெளி வச்சு பார்த்திருப்பேன். ஓடியாந்து உட்கார்ந்துருக்கீங்களா? ஒருக்கா கூப்பிட்டானே இத்தனை ஒரு வந்திய 5 தடவை கூப்பிட்டானே ஏன் பள்ளியாசல் போடல? இப்ப ஏன் எல்லாரும் வெளியே இருந்து தொழுகை நேரத்துல உங்களுக்கு தொழில் கடமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு கடமை இருக்கா இல்லையா? யாருக்கு கடமை இல்லை? மாதவிடா பெண்களுக்கும் மெண்டலுக்கும் கடமை இல்லை. நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கமா அப்படின்னு கேட்டு தொழுது பயன்லாம் முடிச்சோடனே நிர்வாகி கூப்பிட்டு உங்க அஜரத்துக்கு இந்த தொழுகை விட்டாங்க, அதுன்னு பேசவே தெரியாதா அந்த அளவுக்கு சொன்னான். நான் சொன்னேன், அல்லாஹ் திருமறையில சொல்றான், ஒரு மூமினூனல் மூமினா பாலும் அவளையாவார். மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் ஒருவருக்கொரு உற்ற நண்பர்கள். எம்மூருன பீமா நன்மை ஏவும், நன்மை ஏவணும்ல. அவங்களாம் எங்க நின்றுகிட்டு இருந்தாங்க? வேற ஜாதிக்கார மாதிரி குப்பேன் ராமே கூமே மாதிரி அங்கக்குள்ள நின்னானா இல்லையா? அப்ப அவனை தொழுகை பாட சொல்லணுமா வேண்டாமா? அதைய கடமை. அவருக்கு பிடிக்கலன்னா அவர் கல்யாண வீட்டுல போய் அவரை பார்த்து கொடுக்கணும். அல்லாவுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கொண்டு ஒரு களிமா சொன்னமே தொழுகாம இருக்கிறான் என்றால், தொழு, நீ மஜ்னூனா, நீ மாறவிடாயா கேட்க தெரியும். கடமை இருக்கா இல்லையா அவனுக்கு? ஏன் கடமையை புறக்கணிச்ச? அவன் சொன்னாலும் ஏன் சொல்லக்கூடாது. அவன் மெண்டல்ல இருக்கான். அந்த லிஸ்ட்ல தொழுகாதவன் எங்க? நம்ம தொழுகைக்கு முந்தி தொழுகை கிடையாது. நம்ம தான் அசல் முந்திய வகுப்புல வச்சிருக்கோம். முந்தைய வகுப்புல தொழும்போது தொழலாம் வந்துடும், இல்லாட்ட வராம இருந்து வச்சிருக்கணும். பள்ளியாசு பக்கத்துல வந்துகிட்டு முஸ்லீமா இருந்துகிட்டு காமுக்கு சொல்றாங்க வெளியே நின்று அவன் தொழுது முடிக்கட்டும், கல்யாணத்துக்கு வந்து உட்கார்றோம்னா பொருள் என்ன? அப்ப அவன் என்னத்தை விரும்புகிறான்? இந்த உலகத்தின் அலங்காரத்தை விரும்புகிறான். அப்படி உலகத்தின் அலங்காரத்தை விரும்பினால் இத்தகையருக்கு மறுமை நாளில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. விரும்பலப்பா, கார் கிடைச்சிருச்சு, காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிருச்சு, நகை நட்டு துட்டு கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா மவனே உன்னை கபரு கொண்டு போது உன் மவன் பாரு மண்ணத்தை அள்ளி கொடுக்க. அவன் நீ கொண்டு வந்த, நீ தேடி வச்ச கார் சாவியை காணும், காம்ப்ளெக்ஸ் சாவியை காணும், தோட்டத்தை கூட்டுல சாவியை காணும், உன் மனைவிக்கு நீ வாங்கி போட்ட நகையை காணும், நீ உன் வீட்டுல வாங்கி போட்ட கட்டில காணும், மெத்தையை காணும், தேனை காணும், ஏசிய காணும். நீ வயிற்றுல கிட்டு இந்த இடுப்புல கிட்டு இந்த அருளாக்கர் கூட ஆக்கி போட்டான். இது கூட இனிமேல் காசு கொடுத்து வாங்கினது இருக்க கூட. இதுதான். அப்ப என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நரகம். நல்லா சொல்லிட்டாங்க. இவ்வுலகில் இவர்கள் செய்த பாவம் அழிந்து விட்டன, யாவும் அழிந்து விட்டன. எது?
வேற எதுவும் உலகத்தில் அவர்களுக்கு இல்லை. இவர்கள் செய்த யாரும் இந்த உலகத்தில் அழிந்து விட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்தது வீணாத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வேணும், எனக்கு வேணும், உனக்கு தான் வேணும். அல்லாஹ் தனது திருமறையை சொல்லி காட்டுகிறான். யாய் உள்ளதை நாமனோ ஈமான் கொண்டவர்களே, அல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ذالிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே. எப்படிங்க ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் நம்பி இருக்கீங்களா? அல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? இந்த வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா? அழிவில்லாத வியாபாரம், நஷ்டம் இல்லாத வியாபாரம். என்ன எப்படியாங்க நஷ்டம் இல்லாத வியாபாரம்? எப்படி நஷ்டம் இல்லாதல? அல்லாஹ் தனது திருமறையை சொல்லி காட்டுகிறார். அல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். ஈமான் கொண்டவர்களே, நோவினை செய்யும் வேதனையிலிருந்து உங்களை ஈடற்ற வல்ல, ஈடற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? என்ன செய்யணும்? அந்த வியாபாரம் என்ன செய்யணும்? துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் எப்படி நம்பணும்? அல்லாஹ் இருக்காங்க, மக்கத்து குறைச்சிலும் அல்லாஹ் இருக்கான்னு சொன்னான். மக்கத்து குறைச்சி அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானா? அவன் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றதுக்கு அல்லாஹ் சாட்சி. அவனே சொல்றான், நபியே அவங்கள்ட்ட கேளு, வானம் பூமியை படைத்தது யார் அப்படி அவங்கள்ட்ட கேளு நபியே. அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ். மழை பொழிய செய்வன் யார் கேளு, அல்லாஹ். படைத்தது யாரு, மழை பொழிய செய்வது யாரு எல்லாம் கேட்டா அல்லாஹ்பான் அப்படின்னா சொல்றானா? அதே மாதிரி இவன் சொல்றான், அல்லாதங்க நாங்க எங்க இல்லைன்னு சொன்னோம், அல்லாத வருவோம். அது அல்ல ஈமான். கஷ்டம் வந்தாலும், கவலை வந்தாலும், துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும் அல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா? எப்படிங்க? குல்லை சீமன இல்லாம கத்தபல்லாஹு, எந்த முசீபத் அவர்களுக்கு வந்தாலும் அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எந்த இடையூறும் எங்களை தீண்டாது. வைதா அஸாபத்துல் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு இடையூறு அவர்களை தாங்குமையான தன் தீண்டுமையானால் அவர்கள் சொல்ல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அர்த்தம் சொல்லுவாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிற திருமறையிலே குர்ஆன் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? உங்களுக்கு உயிரை எடுப்பது, அதாவது وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உயிர் சேதத்தால், பொருளாதார சேதத்தால், நோய் நொடியால், இப்படி பல்வேறு வகைகளில் நாம் சோதிப்போம். அப்படி சோதிக்கின்ற போது எவர் பொறுமை காக்கின்றாரோ அவருக்கு சுப செய்தி சொல்லுங்க. அப்படி அந்த மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் சோதித்தால் சோதனையை தாங்கிக் கொண்டு பொறுமை காப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறார். அவனுக்கு வாரி வழங்கினான் அல்லாஹ். தான் ஆடியவர்களுக்கு அளவின்றி அள்ளி கொடுக்கிறேன் சொல்கிறானே, அப்படி அவனுக்கு வாரி வழங்கினால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். இது எனக்கு அல்லாஹ் தந்ததுப்பா, என் கையில ஒண்ணும் இல்லை, என் முயற்சி அவ்வளவுதான். என் முயற்சிக்கு அவன் உறுதுணை. அவனின்றி எதுவும் அசையாது. அவன் உத்தரவின்றி என்னால் செயல்பட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அல்லவா? எப்படி கேட்டாங்க? இறைவா, கண் இணைக்கும் நேரம் கூட என்னை என் பொறுப்பில் விட்டு விடாத. உன் பொறுப்புல இல்ல, அவன் பொறுப்பு. அதனால உழைக்கின்றாய், அதனால நீ நடமாடுகின்றாய், அதனால உன்னை எல்லாமே செயல்படுகிற. அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்பணும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ்னு சொல்லி, யார் அல்லாஹ்னு சொல்லி சும்ம இஸ்தகாமு, அதுல உறுதியாக இருக்கிறார். கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தான் இருப்பாங்க. இப்படியே சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டுட்டே இருக்க, வாடா கொஞ்ச நாளைக்கு தொழுகையை விடு, அப்புறம் தொழுதுப்போம் அப்படின்னு சொன்னா கேட்டு தொலைகிறானா? சம்பாதிக்க வர மாட்டேங்கான். தொழுகையை விடு, நான் தொழுகாதவன் பூரா எப்படி இருக்கான் பாரு, தொழுகையும் பூரா பைக்கசாலா இருக்கான்.
சைத்தான் அவன் முன்னாடி அவன் ரூபத்துல மட்டும் வந்திருக்கான். அப்படியா? எத்தனை 100 பேர் தொழுவல 101 நீ இருந்துட்டு போ அப்படின்பான். ஏன்னா இவனு தொழுவல. நான் நரகத்துக்கு போது நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போலாமா வான்னு கூப்பிடுறேன். சைத்தான் இவன் மூலியமா கூப்பிடுறான். அப்ப அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில உறுதி இல்லாம போயிட்டு துமீனுடன் இல்ல வர சூழிகி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பணும். ஒத்துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஜிஹாத். நம்ம ஏதாவது ஜிஹாத் செஞ்சிருக்கோமாங்க? தொழுகைக்கு வருகிற இந்த ஜிஹாதுக்கே பெரும் கஷ்டமா இருக்கு. நேரத்தை ஒதுக்கி எப்படிங்க நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய வழியில ஜிஹாத் இருக்கிறது தொழுகைக்கு. அந்த தொழுகை உனக்கு தான். அந்த தொழுகை என்னது? உன் மன்னரை மறுமை வாழ்க்கைக்கு தான். அதுக்கு ஜிஹாத் செய்வதற்கு, நப்சை அடக்குவதற்கு. சாதாக்கு எப்படி நப்சை அடக்குனாங்க? அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்தி. யாருடைய திருப்தின்னு எதிர்பார்த்தாங்க? அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்தி. அனஸ் இப்னு மலிக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தானே சொன்னாங்க, யா அல்லாஹ் பத்ர் போர்க்களத்துல நான் கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, அடுத்து ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு என்று சொன்னால் நீ சந்தோஷப்படுகிற வகையில, உன் தூதருக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துகின்ற வகையில நான் யுத்தம் செய்வேன், யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாவேன். யார் சொன்னார்? அனஸ் இப்னு மலிக் சொன்னார். போன பொருளை கலந்துக்க முடியலையே, போன பொருளை கலந்துக்க முடியலையே, அல்லாஹ்வுடைய சிலாய்த்து சொல்லிட்டானே, வெற்றியை கொடுத்துட்டானே, 313 பேரு 1000 பேரை வெற்றி கொண்டு வந்தாங்க. அந்த ஆதங்கம் அவருக்கு உகல் போர்க்களத்திலே கலந்து கொள்ள செய்தது. எதுக்கு ஆசை வச்சாரு? ஜிஹாத். எதுல ஜிஹாது? உயிர் தியாகம் செய்யல. அவருக்கு மனைவி மக்கள் இல்லையா? அவருக்கு வியாபாரம் இல்லையா? அவர் குடும்பமே இல்லாம இருந்தாரா? அன்னைக்காவடியா இருந்தாரா? இல்ல. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனது சிறிய தந்தை அனஸ் இப்னு மலிக் என்ன செஞ்சாங்க? பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டிய கவலை இருந்துச்சு. அந்த கவலையிலேயே அவர்கள் ஊது போர்க்களத்தில் கலந்து கொண்டு வெற்றியை ஈட்ட வேண்டும் என்கின்ற விடாமுயற்சியில வாய்ப்பு கிடைச்சு. ஊது போருக்கு வந்தாச்சு. போர்க்களத்தில் நிற்கிறாங்க. முதலில் ஆரம்ப காலகட்ட ஆரம்ப நிலையில போர்ல கொஞ்சம் சருகுதல். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்தை விட்டு நகலாதீர்கள், அகலாதீர்கள், மந்திராதீர்கள் சொன்னதை கேட்காம ஏற்பட்டதன் விளைவு ஒரு சிறை சருகுதல். போர்க்களத்தில் அங்கங்க சின்ன பின்னமாக சிதறி ஓடுகிறார்கள் சஹாபா. அனஸ் இப்னு மலிக் பார்க்கிறாரு, என்ன ஓடிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏன் ஓடுகிறீர்கள்? இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்து விட்டார்களாம். ரசூல் கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்க ஏன் ஓடுகிறீர்கள்? அல்லாஹ் இல்லையா? நான் இதோ உஹது மலையில் இருந்து சொர்க்கத்தின் ஓலை நறுமணம் வருவதை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். போனாரு, யுத்தத்திற்குள் சென்றாரு, யுத்த பூமிக்கு எதிரிகள் அணிக்குள்ளே சென்று போர் செய்து அந்த உஹதிலேயே ஷஹீதாகிவிட்டார். எதை விரும்பினாருங்க? ஷஹீதாக விரும்பினாரு, ஜிஹாத் செய்ய விரும்பினார்ல, ஷஹீதானார். எதை கொண்டு? அன்புசில் உயிரை கொண்டு. பொருளை கொண்டும் செய்வாங்க, அள்ளி கொடுப்பாங்க. உயிரை கொடுப்பதற்கு தயாரானாங்க. தயாரானால் அவர் போர் முடிந்து அவருடைய உடலை அடையாளம் காணுகிற போது அவருடைய உடம்பிலே 80க்கு மேற்பட்ட காயங்கள். 80க்கு மேற்பட்ட காயங்கள். ஈட்டியால், அம்பால், இப்படிங்க வாளால் சின்ன பின்னமாக்கி சிதைக்கப்பட்ட நிலையிலே அவருடைய உடம்பை கண்டெடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள். அவருடைய சகோதரி வந்து அடையாளம் காட்டினாங்க. என் சகோதரன். அவர்கள் வியாபாரம் வெற்றி அடைஞ்சிச்சு. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அவங்கள ரலியல்லாஹு வரந்து வேணும். நாம் அவர்களை பொருந்தி கொண்டோம், நம்மளை பொருந்திக்கிட்டாங்க, நாம அவங்க. அப்படி ஜிஹாது செஞ்சால் அதுதான் அழியாத வியாபாரம். அல்லாஹ் சொல்லி அம்வா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாது, அம்வால் பொருளை கொண்டும், வான்புஸ் உயிரை கொண்டும், தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவுர்களாக இருப்பேன், இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மை தரத்தக்கது என்று அல்லாஹ் குர்ஆனிலே தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்கா விட்டு மதினாவிற்கு சென்றாரை ஹிஜ்ரி என்று சொல்லுவாங்க. நம்ம ஹிஜ்ரி போய் இப்ப சஃபர் வந்து பீடை மாசம்னு நம்ம மக்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பீடை மாசம் ஒரு பீடை மாசம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனா நம்ம மக்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரசூல்லா இவன் என்னைக்குமே தொழுகாம இருந்தாலே பீடை தான், அது வேற. வஜ்ர் தொழுகாட்ட என்னது? பீடை தானே. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. பரக்கத்து வரமாட்டுக்கு, பரக்கத்து வரமாட்டுக்குங்க. பரக்கத்து எப்படா வரும்? அல்லாஹ் குர்ஆன் பதுக்குருணி என்ன அது குருணை நினைக்கிறோம் தான். இவன் அல்லாஹ் நினைக்க சொன்னா கல்லாவை நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். கல்லாவை நினைச்சுக்கிட்டே உட்காந்து கல்லா நிறையுமா? அல்லாஹ் நினைச்சுன்னா கல்லா நிறையும். அடுத்துங்க அல்லாஹ் நினைக்காம கல்லா நினைச்சுன்னா கல்லாவா போய் காசை கொண்டு வராது. அல்லாத மக்கள் உள்ளத்துல பக்கத்துல உன்னுடைய வியாபாரத்துக்கு மக்களை கொண்டு வரணும், உன் உள்ளத்துல போடணும். என்னது? அவங்க கடையில வாங்கணும், அது நல்லா இருக்குப்பா, சிரிச்ச முகத்தோட இருப்பாருப்பா, போனா வாங்கன்னு கேட்பாரு, நல்லா இருக்குன்னு கேட்பாரு, வீட்டை விவசாயம் இதுக்காண்டி சிறுவர் போறான். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். அவர் இருந்தா தப்பு, அப்படியேதான் வாங்குவான். அவருடைய ஓனர் இருக்காருன்னு பார்ப்பான். அவர் வரட்டுமே, கடையில் வந்து நின்னாலும் பா இல்லையா, அவர் இல்லையா, எப்போ வருவாரு, நாளைக்கு தான் வரும், சரி நாளைக்கு வந்து போயிடுவான். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதே பொருளை தான் வாங்க போனா, அதே விலைக்கு தான் வாங்க போனா, போன் பண்ணி கேட்டா கூட ஓனர் சொல்ல போற அவர் வரணும். இது யாரு ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அதான் சொல்றான் பதுக்குருணி என்ன நினைடா, அதுக்கு ஒண்ணு நான் நினைக்கிறேன், ஒஸ்குருளி நன்றி செலுத்து. எதுக்கு? எனக்கு நன்றி செலுத்து. ஏன்? உனக்கு நான் தந்திருக்க விட எண்ணிக்கையாக தந்திருக்கேன், நன்றி செலுத்து. இல்லையே பாருங்க, சுஹைபு ரூமி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹிஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதீனா போனாங்கல்ல, மதீனாவுக்கு போறதுக்கு சஹாபாக்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தாங்க, எல்லாரும் போனாங்க. ஏன்னா அங்க போனா தொழுகைக்கு இடைஞ்சல் இல்லை, இஸ்லாத்துக்கு இடைஞ்சல் இல்லை, பின்பற்றுவது எந்த சடங்கு சம்பிரதாயம் இல்லை, மார்க்க விஷயங்கள் பின்பற்றுவதற்கு பயம் இல்லை. அப்ப எப்படி போனாங்க? அவங்க பிறந்த ஊரு, பிறந்த இடம், வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாத்தையும் உடுத்திய துணையோடு கிளம்பியாச்சு. எனது துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில கிளம்பியாச்சு. கிளம்பும் போது அதே மாதிரி சுஹைபு ரூமிங்கிறவரு ரோம் நாட்டில இருந்து மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் செல்வ செழிப்பா ஆயிட்டாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி பின்பற்றுவதற்கு செயல்படுத்துறதுக்கு கஷ்டமா இருக்கா, உடனே மதீனாவுக்கு போங்கன்னு சொன்னா கிளம்பிட்டாரு. போங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வந்திருக்காங்க, கிளம்பிடணும் கிளம்பிட்டாரு. மக்காவுக்கு மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, இந்த போயாச்சு. கடைசியா போறாரு. போனா மக்கத்துக்காரையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. வா என்ன நீ ரோம்ல இருந்து இங்க வந்து இருந்து எங்க ஊர்ல சம்பாரிச்சு, நம்ம சொல்றோமா இல்ல சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ எங்க ஊர்ல பஞ்சமலைக்கு வந்தடா, பூமி யாருக்கு சொந்தவங்க? அல்லாஹ்வுக்கு சொந்த பூமி. அப்படித்தானே நிறைய தௌஹீத்வாதி அப்படி சொல்லலாம். சில ஊர்ல பாய் ஹஜ்ரத் எங்க ஊர்ல பஞ்சமலைக்கு வந்திருக்கேன்பான். ஏன் ஒவ்வொரு உங்க அப்பா அம்மா தயார் பண்ணி இறக்கி வானம் பூமி எல்லாம் படைச்சதான்னு கேட்பேன். இங்க இருந்தா நான் தானே உழைக்கணும். அல்லாஹ் சொல்றேன் ஏன் பூமி இருக்கா, வான பூமியை படைச்சுதாருன்னு அல்லாஹ். அதுல உனக்குன்னு பத்திரம் போட்டுருக்கு தனியா. இந்த ஊருக்குள்ள வந்து வாழணும்னு உன்கிட்ட கேட்டுட்டு வரணுமா? அப்படித்தான் மக்காவுக்கு மதீனாவுக்கு சஹாபாக்கள் போனாங்களா, இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு போறாங்க. அப்படி சுஹைபு ரூமி கிளம்பும் போது மக்களுக்கு குறைஷ் முடிச்சுட்டான், போகக்கூடாது, ரெடியே போகக்கூடாது. எங்க ஊர்ல வந்து இப்படி வந்து இப்படி ஆகி நல்லா துட்டு பணம் எல்லாம் கொழிச்சு போச்சு, நீ இதெல்லாம் கொண்டு போயிருவேலையே, இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் போறதுக்கு உனக்கு எது தொடங்கல, நீ எங்க ஊர்ல எதையெல்லாம் சம்பாதிச்சியோ அதை பூரா கொடுத்துட்டு போயிடும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதானே சொல்லடா, அந்தா புறாத்தை வச்சுக்கோ, உன் பொருள் எனக்கு வேண்டாம், எனக்கு இறை அருள் மட்டும் போதும். நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு மதீனாவுல வந்து நுழையிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்காங்க. உன்னுடைய வியாபாரம் அல்லாஹ்விடத்திலே லாபத்தை ஈட்டி விட்டது. யார்ட்ட? அல்லாஹ் உடனே வசனத்தை அறிஞ்சு சொல்லிட்டான். அவங்களுக்கு மூமின்கள் சிலர் இருக்கிறார்கள், தங்களையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அதுதான் லாபம் தருகின்ற வியாபாரம். அப்படி நாம எல்லாத்தையும் விட்டு போட்டுலாம் வந்தாங்க. உரிய நேரத்துக்கு கொள்கை, உரிய நேரத்துக்குரிய அமல், அதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிற
அதே நேரத்திலே மற்றும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி. இதுல எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியும் எனக்கு தெரியாது, ஆனா இதுல எல்லாமே தெரியும். இது எப்ப வந்துச்சுங்க? ஒரு 20 வருஷம் இருக்குமா, 25 வருஷம் இருக்குமா? இதுல உள்ள இருக்கிற எல்லா அக்கு வேறு ஆணி வேறு ரகசிய சைலன்ஸ் என்னமோ வச்சிருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனா குர்ஆன்ல ஒண்ணும் தெரியாது. இத தெரியலன்னா நம்மள முட்டாளா நினைச்சுனா இவன் தேவை என்னன்னு கேட்டா அப்படி பார்த்து கேவலமாயிரு நினைச்சு காட்டி என்ன செய்ய, பையனை கூப்பிட்டு மகனை கூப்பிட்டு படிச்சவங்களை கூப்பிட்டு கேட்கான், இதெல்லாம் எப்படா என்னடா செய்யணும், அதெல்லாம் என்னடா இதெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிறான். குர்ஆனை என்ன கேட்டான் அஜர்த்து வந்து கேட்கவே இல்லை. இதை தெரியாட்ட முட்டாள் நினைப்பான்னு கேவலமா இருக்கும், எப்படி கேவலப்பட வேண்டிய இருக்கும், தலைகுனி இருக்கும் தான். குர்ஆனை தெரியாட்ட மறுமையில் தலைகுனி இருக்கிறார் இருக்கா இல்லையா? அவன் என்ன செய்யணும்? குர்ஆனை படிக்கணும். அல்லாஹ் சொல்ற, இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி வஅகாமு ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டி. எப்படி நிலைநாட்டணும்? அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன கேட்டாங்க, கண் தெரியாது யார் சொல்லா, அதனால நான் வீட்டுல தொழுதுக்கிறேன். அப்படியா, சரி போ. திரும்ப கூப்பிடுறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் சொல்லுங்க, யார் சொல்லா? லபைக், வந்தேன் சொல்லுங்க. அல்லாஹ் வாங்க சத்தம் கேட்கா, கேக்கு. அப்ப பள்ளியாசலுக்கு வாங்க. அவருக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அவர் எங்க கூப்பிடுறாங்க? பள்ளியாசல் கூப்பிடுறாங்க. நமக்கு என்ன தெரியும்? கண்ணு தெரியும், கைகால் நல்லா இருக்குது, திடகார்த்தமா இருக்கும், எல்லாத்தையும் பார்ப்போம். 1க்கு 3 பைக் வீட்டுல நிக்குது, கட்ட விரல தட்டுனாலே பள்ளியாசலுக்கு வந்துடலாம், வரமாட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், வஅகாமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டி. என்ன செய்யணும்? தொழுகையை நிலைநாட்டணும். எப்படி நிலைநாட்டணும்? இன்ன ஸலாத்து கானத்தில் முஃமினீன கிதாபன் மவ்கூத்தா, தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் பலமுறை இங்க வரும்போது சொல்லியிருக்கிறேன், சாவுக்கு முன் சாவுக்கு பின் மாத்திரம் கொடுத்தா சாப்பிடுறோமா இல்லையா? மனைவிட்டு சொல்லி சாப்பிடுறோம், ஏடா ஒழுங்கா கொடுத்துரு, இது சாப்பாட்டுக்கு முந்தி கொடுக்கணுமா, அதனால தமிழ்ல எழுதி கேட்டிருக்கேன், தமிழ்ல எழுதிக்கா பாத்தியா, சாமு சாப்பாட்டுக்கு முன், அதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், அப்படி கொடுத்துரு, இல்லாட்ட அவ்வளவுதான் போய் சேர்ந்துருவேன். நீ தாலி எடுத்துரும், உன்னை எவ்வளவு கல்யாண கச்சேரி கூப்பிட மாட்டா, ஏன்னா நீ தாலி எடுத்தவன். விதவை, நான் நல்லா இருக்கணும்னா, நான் சுகமா இருக்கணும்னா, நீ கல்யாணத்துல கலரி சாப்பாடு சாப்பிடணும்னா கலங்கா கடங்கா கொடுத்துரு, மாத்திர சொல்றதா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்து கானத்தில் முஃமினீன கிதாபன் மவ்கூத்தா, முஃமின்களுக்கு நேரம், தொழுகைக்கு நேரம் குறிக்கப்பட்டது. வா ஃபஜர் கிளம்பு. ஃபஜர் எத்தனை? 5:30 தான், 5:20 5:25 தொழுவுங்க. டீ கடைக்காரன் 4:30 மணிக்கு 3:30 மணிக்கு டீ பாலத்தூட வச்சு டீ வச்சு முட்டுக்கு உட்காந்துருக்கான். இங்க அல்லாஹ் சொல்லுது, பள்ளியாசலுக்கு வா பரக்கத், நான் உனக்கு பொறுப்புன்னா. எத்தனை மணிக்கு வரணும்? 5:20 தான் வரும். நம்ம சொன்னா கேட்க மாட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்கல. எப்ப நீ படுத்துக்கிட்டு சைத்தான் ஒண்ணு கடிக்காண்டா, காதுக்குள்ள வந்துடுறான். ஒண்ணுக்கு அடிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அடிக்கிட்டு விட்டுரும். பப்ளிக்ல எழுதி போட்டிருக்கான், பஸ் ஸ்டாண்ட்ல இங்க சிறுநீர் கழித்தால் தண்டிக்கப்படுவீர்கள், யோசிக்கான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல சிறுநீர் அடிச்சு வேண்டாம், பரவாயில்ல அடிக்கட்டும், அதை பயப்படுறான், இதை பயப்பட மாட்டான். இது என்ன செய்யணும்? ஆகா சைத்தானா ஒண்ணு கிடைக்கா, என் காதுல திருந்தணும், அவன் ஒண்ணு கிடைக்கிறான், நான் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், சீ நான் நாளைக்கு எரிச்சு போவேன் சொல்றானா? கிடையவே கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை நிலைநாட்டி. என்னங்க, எந்த நேரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் தொழுகை நிலைநாட்டும். வான்பிற்கு மிம்மா ரஸக்னாகும் சிர்ரன் வஅலானியத்தன், நான் கொடுத்தவற்றிலிருந்து ரகசியமான எப்படி? இந்த கையில எடுக்கிறது, இந்த கையை தெரியாம கொடுக்கணும். எடுத்து என்னன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவா அப்படின்றோம், அப்படின்னு டக்குன்னு 5 ரூபாயோட போதும். அடுத்த விஷயம், பள்ளியாசலுக்கு வந்து எல்லா பள்ளியாசலும் இப்ப சுன்ன ஜமாத் பள்ளியில வருமானம் வர்ற பள்ளியிலையும் வாலி அந்த ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பழைய கொடுத்தது அது. வாலி வரும்போது வரைக்கும் பேசாம இருப்பாரு, இப்படியா வாலி பக்கத்துல வந்த உடனே அப்பதான் கையை விடுவாரு, காசு வரும்.
எம்ஜி கையில காக்கா இருக்காது, நீ எடுக்கவே தேர்தல் காசே கையை எடுக்க மாட்டேங்குது. அதுக்குள்ள இவன் போயிருக்கு. பாக்குறமா இல்லையா? என்னங்க அப்படித்தானே? கையை நோண்டிக்கிட்டு இருப்பாரு. நோண்டிக்கிட்டு இருந்தா அங்க உள்ளவங்க பாதி பேர் போயிடுவாங்க. அதனால அவர் பார்ப்பாரு, வர்றதுக்கு எடுத்து வைக்க ஆளி அந்த சப்புல அங்க வர்றான்னு தெரியுது, எடுத்து கையில வைக்கிறான். அல்லா சொல்ற, நான் கொடுத்ததுடா, நான் உன் பாக்கெட்ல இருக்குது, நீ கடையில உட்காந்து வந்தது கிடைக்காத, நான் வர வச்சிருந்தாலும் வந்தது. அதான் அல்லா சொல்றான், நிம்மா ரசக்னாகும், நான் கொடுத்தவற்றிலிருந்து சிறுரன் ரகசியமாக, வளானியத்தன் பகிரங்கமாக. சில ஊர்ல என்ன செய்வாங்க, ஏதாவது இதுக்கு உதவி செய்யணும், ஏதாவது பேரலுக்கு நான் நாகூர்ல செய்வேன் 27ஆம் கிழமை அல்லது அந்த உற்றப்புடைய ஒரு இரவுல போய் உட்கார்ந்து நின்று 1 மணி நேரம் பயணம், 1.5 மணி நேரம் இப்படியே நிற்பேன். எழுதுங்க, 2 பையன் நோட்டோட உங்க பக்கத்துல வந்துருவேன். பைஜி, காக்கா, அங்க உள்ள காக்கான்னு சொல்லுவான் அண்ணனை, காக்கா எழுதுங்க. பைஜி 2000 எழுதிருக்காங்க, சகோதரர் அவர் பேர் போட்டு சொல்லி 2000 எழுதியிருக்காங்க. இது எதுக்கு? பெருமைக்கு இல்ல. அவன் 2000 எழுதியிருக்கானா, நான் 4 ரூபாய் எழுதுறான். அந்த காக்கா 5000, நான் 10 ரூபாய் எழுதுறேன். இதுக்காக வேண்டி அதான் பலானியத்தை பகிரம்.